வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி, ரொம்ப விசேஷமான நாள். இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்து நிறைய கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கட்டி எடுத்துட்டு போயிட்டு நைட்டு எல்லாம் சந்தோஷமா கூடி இருந்து சாப்பிட்டு வருவாங்க. அந்த நிலவை வந்து அந்த அளவுக்கு வந்து கொண்டாடுவாங்க கிராமப்புறம். நாங்க பாத்தீங்கன்னா ஒரு வாசல் இருக்கும். வாசல்ல வந்து கண்ணாடி வச்சு அதுல வந்து அந்த நிலா தெரியுற மாதிரி வச்சு அதுக்கு வந்து தலைப்பாக்கு, பழம், தேங்காய், அப்புறம் வந்து சந்திரனுக்கு விசேஷமான இது வந்து கேசரி பண்ணி வைக்கலாம், கல்கண்டு கேசரி பண்ணி வைக்கலாம், கல்கண்டு சாதம் பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் வந்து பண்ணி வச்சு நம்ம கும்பிடலாம். இது வந்து சில பேர் வந்து சித்திரகுப்தனை கும்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நாங்க வந்து அந்த மாதிரி கும்பிட்டது கிடையாது. நிலவை வச்சு கும்பிடுவோம். அப்படி இல்லைனாக்கா நமக்கு வீட்டுக்குள்ள வரல தெரியல அப்படின்னா எங்க தெரியல அது தட்டுல வச்சு எடுத்துட்டு போயிட்டு கற்பூரம் காமிச்சு நிலவை கும்பிடுறதுதான் விசேஷம். அப்புறம் சாமியும் கும்பிடுவோம். இன்னொன்னு அம்மனை கும்பிடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு அம்மனை கும்பிடுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி நமக்கு உண்டான தான தர்மம் ஏதாவது நம்மளால முடிஞ்சதை பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் சத்யநாராயண படம் இருந்ததுன்னா வீட்டுல சத்யநாராயண படம் வச்சு கும்பிடுங்க. உங்களால என்ன முடியுமோ ஈஸியான இதுல என்ன நெய்வேத்திய முடியுமோ அதை செஞ்சு வச்சு கும்பிட்டாலே பெரிய விசேஷம். நம்ம மனசை நல்லா இதுவா வச்சுட்டு ஒரு முகமா கடவுளை வந்து நம்ம வேண்டி இது பண்ணோம்னா அது கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கும். அதே மாதிரி நம்மளோட செய்கைகளும் இருக்கணும். வந்து மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம, மற்றவங்களை பத்தி பேசாம, எந்த விதமான வந்து கெட்ட குணங்களை நம்ம இது பண்ணாலே எல்லா சாமியும் கும்பிட்டா மாதிரி. அதனால வந்து அந்த எதுவுமே கெட்ட இதை நினைக்காம நம்ம ஒவ்வொரு விசேஷத்துக்கும் நம்ம சாமியை கும்பிட்டோம்னா அதுக்கு உண்டான பலன் கண்டிப்பா இருக்கும். டெய்லியுமே வந்து ஒரு 2 விளக்கு ஏற்றி வச்சு சாமியை கும்பிட்டு நம்ம குடும்பத்துக்கானதை அது வேண்டிதான் பெறணும்னு இல்லை. கடவுளுக்கு வந்து யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன கொடுக்கணும்ன்றது கடவுளுக்கு தெரியும். அதனால நம்ம வேண்டி பெறணும்ன்ற அவசியம் கிடையாது. பொதுவாவே நம்ம வந்து சாமியை வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கும்பிட்டோம்னாலே நம்ம குடும்பம் தானா நல்லா இருக்கும். இது வந்து அடிப்படையான விஷயம் வந்து இது எல்லாருக்குமே வந்து தெரியணும். சாமி கும்பிடுறதுன்றது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப அவங்க பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரலாம். அதுக்குன்னு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகணுன்ற அவசியம் கிடையாது. அதுவும் முடியல அப்படின்னா வீட்டுல இருக்கிற சாமியை கும்பிடுங்க. நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், மற்றவங்க மனசு நோகாம நடந்துக்கணும். இதெல்லாம் இருந்தாலே எந்த கடவுளை கும்பிட்டாலும், நிலவு, பொங்கலுக்கு சூரியனை கும்பிடுறோம், அந்த மாதிரி எந்த கடவுளை கும்பிட்டாலும் நமக்கு நல்லதே நடக்கணும்ன்றத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.